ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்மிங் அசெட்னா என்ன, நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கும் நான் பெர்ஃபார்மிங் அசெட்டுக்கும் நம்ம எவ்வளோ ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். பிகாஸ் ஒரு பேங்க்குக்கு ஒரு லோன் கொடுத்துட்டு திரும்ப வரலைன்னா எவ்வளோ லாஸ் ஆகுங்கிறத எல்லாருக்குமே தெரியும். அந்த லாஸை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா வேறு வழியே கிடையாது. லோன் கொடுக்கும்போதே அது லோன் ரீபே ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு அசம்ஷனில் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன டெக்னிக் இங்கே ஃபாலோ பண்ணணும். விச் மீன்ஸ் அந்த நேம் நம்ம யாருக்கும் தேவையில்லை. ஆக்சுவரியல் வேல்யூவேஷனுங்கிற ஒரு கான்செப்ட்டு, எவ்வளோ லாஸ் வரப்போகுதுங்கிறத நம்ம அசஸ் பண்ணி அதுக்கு திறந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணுங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனியோட பாலிசி. ஆனால் நமக்கு பேங்கிங்கில் அந்த எவ்வளோ ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ண தேவையில்லை. ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. பர்டிகுலர் அட்வான்சஸ்க்கு இவ்வளோ தான் ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த ஆக்சுவரியல் வேல்யூவேஷன் ஃபாலோ பண்ண தேவையில்லை. அது ஒன்லி ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இந்த கேஸில் என்பிஏக்குனா எவ்வளோ ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத, என்ன மாதிரி என்பிஏஸ்க்கு எவ்வளோ ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைரக்ட் அட்வான்சஸ் டு அக்ரிகல்ச்சர். ஒரு அக்ரிகல்ச்சுரல் செக்டாருக்கு ஒரு லோன் கொடுக்குறோன்னா 0.25% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணாலே போதும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஒரு செக்டாருங்கிறதுனால நம்ம கம்மியான ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணிட்டாலே போதும். அடுத்து கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் செக்டாருக்கு 1% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். ஆல் அதர் லோன், இந்த ஸ்டாண்டர்ட் அட்வான்சஸில் இது ரெண்டை தவிர மீதி எல்லாத்துக்கும் 0.40% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். அடுத்து சப்ஸ்டாண்டர்ட் அட்வான்சஸில் ரெண்டு இருக்குது, செக்யூர்டு எக்ஸ்போஷர், அன்செக்யூர்டு எக்ஸ்போஷர். இதில் செக்யூர்டு எக்ஸ்போஷர்னால் நம்ம கொடுக்குற பர்டிகுலர் லோனுக்கு அவங்க யார், நம்ம லோன் வாங்குறவங்க செக்யூரிட்டி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் செக்யூர்டு எக்ஸ்போஷர். நம்மகிட்ட வாங்குகிற லோனுக்கு அவங்க எந்த ஒரு செக்யூரிட்டியுமே கொடுக்கலைன்னா அது அன்செக்யூர்டு எக்ஸ்போஷர். அன்செக்யூர்டு எக்ஸ்போஷரில் ரெண்டு இருக்குது. இன்கேஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோனுக்குனா ஒரு அமௌண்ட் வரும், அதர்ஸுக்கு இன்னொன்று வரும். ஃபஸ்ட்டு செக்யூர்டு எக்ஸ்போஷருக்கு எப்போவுமே 15% தான். இதில் சப்ஸ்டாண்டர்டில் ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது சப்ஸ்டாண்டர்ட். அன்செக்யூர்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா 20, அன்செக்யூர்டில் அதர்ஸாக இருந்துச்சுன்னா 25. இதுதான் அடுத்த ரெண்டு ப்ரொவிஷன்ஸ். லாஸ்ட் கேஸ் டவுட்ஃபுல் அட்வான்சஸ். டவுட்ஃபுல் அட்வான்சஸ் அப்படின்னா நம்ம லோன் கொடுக்கும் போதே நமக்கு டவுட் இருக்குது. என்ன டவுட்டு? இந்த லோன் நமக்கு திரும்ப நம்ம கைக்கு சேருமா, அவன் ரீபே பண்ணி முடிச்சிருவானா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்ஃபுல் அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா எவ்வளோ ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவுட்ஃபுல்லையும் அன்செக்யூர்டு லோன் கொடுக்கும் போதே நமக்கு டவுட் இருக்குது அவன் ரீபே பண்ணுவானான்னு, அதையும் அவன்கிட்ட செக்யூரிட்டி வாங்காமல் வேறு கொடுக்குறோம். எந்த ஒரு செக்யூரிட்டியும் வாங்காமல் லோனை கொடுக்குறோம். இந்த கேஸில் வேறு வழியே கிடையாது. டவுட்ஃபுல் அட்வான்ஸ் அன்செக்யூர்டு போர்ஷனாக இருந்தாலே 100% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். 100% ப்ரொவிஷன்னா என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளோ லோன் கொடுக்குறோமோ அந்த மொத்த லோன் அமௌண்ட்டுக்குமே நம்ம ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே டவுட்ஃபுல்னு ஆயிடுச்சு. அந்த டவுட்ஃபுல் போக அவன் செக்யூரிட்டியும் எதுவும் கொடுக்கல. அதனால மொத்த லோன் அமௌண்ட்டுக்கும் நம்ம ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணுறோம். அதே டவுட்ஃபுல்லில் அவன் செக்யூரிட்டி கொடுத்துட்டான் அப்படின்னா எவ்வளோங்கிறத பார்க்கலாம். செக்யூரிட்டி கொடுத்துருந்தான்னா அதை நம்ம ஒரே ப்ரொவிஷன் ஒரே ரேட்டாக எடுக்க முடியாது, மூணாக பிரிச்சாகணும். ஒரு வருஷம் வரைக்கும் அவன் கொடுத்துருவான், சரி ஒரு வருஷத்தில் கொடுத்துருவான், ஒரு வருஷத்துக்கு மேலானதாக தான் தரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் மட்டும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 25% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணால் போதும். ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஆக்கிடுவான் அவன் ரீபே பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா 40% க்ரியேட் பண்ணணும். 3 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குன்னு நினச்சோன்னா என்ன தான் அது செக்யூர்டாகவே இருந்தாலும் கம்பல்சரியாக 100% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா 3 வருஷத்துக்கு மேலே ஒரு அசெட் நான் பெர்ஃபார்மிங்காக இருந்துச்சுன்னா பேங்க்குக்கு அந்த அசெட்னால எந்த யூஸும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நம்ம 100% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். லாஸ்ட் டாபிக் லாஸ் அசெட். லாஸ் அசெட்னா என்ன அர்த்தம்னா, இது மோர் தென் 3 இயர்ஸ் பார்த்தோமா, லாஸ் அசெட்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த அசெட் இனிமேல் நம்ம கைக்கு திரும்ப வரப்போகிறதே இல்லை, அவன் தரவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி ஆயிடுச்சு. அப்படி ஒரு அசெட் தான் லாஸ் அசெட். இது நமக்கு கன்ஃபியூசிங்கே இல்லை, 100 தான். ஏன்னா டவுட்ஃபுல் மோர் தென் 3 இயர்ஸ்க்கே 100ன்னு சொல்லியாச்சு. அப்போ லாஸ்க்கும் 100 தானே இருந்தாகணும். ஸோ லாஸ் அசெட் ஆயிடுச்சுன்னா 100% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் தான் ப்ரொவிஷன்ஸ்க்கான ரேட்டு. கம்பல்சரியாக இந்த ரேட்டை நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். எக்ஸாமில் ரேட்டை கொடுக்க மாட்டாங்க, இந்த இதை கொடுப்பாங்க. அதுக்கு என்ன ரேட்டுன்னு நம்ம அப்ளை பண்ணி டோட்டல் ஆட் பண்ணி எழுதணும். இதுதான் நமக்கு சம்மாக வரும். சம் நான் நடத்தலை. பிகாஸ் ஜஸ்ட் இந்த ப்ரொவிஷனை மல்டிப்ளை பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் சம் நீங்கள் பார்த்தாலே கிளியராக புரிஞ்சிடும். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கேளுங்க. அதே மாதிரி இந்த ப்ரொவிஷனில் ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரிலனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ரேட்ஸ்லேயே சேர்த்து
எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரொவிஷன் ஆட் பண்ணி ஒரு மாடல் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.